கரூர் பேருந்து விபத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக நாளை டெல்லி செல்வதற்காக தாவேக தலைவர் விஜய் இருக்கிறார். நாளை மறுநாளும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் நிலையில் நாளை மதியம் தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு விஜய் ஆஜராகியுள்ள நிலையில் 3வது முறையாக விசாரணை நடக்க இருக்கிறது. தேர்தல் பணிகள் இருப்பதால் தாவேக சார்பில் சிபிஐயிடம் 15 நாட்கள் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் தற்போது நாளை அவர் விசாரணை செல்ல இருக்கிறார். வருகின்ற 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாளை விஜய் தற்போது டெல்லி செல்ல இருக்கிறார். சிபிஐ விசாரணைக்காக விஜயுடன் தாவேக நிர்வாகிகள் சிலரும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் பெருந்துயரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணைக்காக நாளை தாவேக தலைவர் விஜய் டெல்லி செல்ல இருக்கிறார். நாளை மறுதினம் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் நிலையில் நாளை மதியம் தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு ஆஜராகியுள்ள விஜய் 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். தேர்தல் பணிகள் இருப்பதால் தாவேக சார்பில் சிபிஐயிடம் 15 நாட்கள் அவகாசம் கோரப்பட்ட நிலையில் தற்போது வருகின்ற 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விசாரணைக்காக நாளை தனி விமானம் மூலம் டெல்லி செல்ல இருக்கிறார்.